பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய தொழிற்சங்கம் மையம் சார்பில் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியன், இந்த போராட்டத்திற்கான முழு அம்சங்கள் என்னென்ன? அவர்களின் கோரிக்கைகளை அரசு செவிசாய்க்கவில்லையா? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய 4 சட்ட தொகுப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டம் நடத்த உள்ளனர். தொழிலாளர்கள் உரிமைகளை பாதுகாக்கும் 44 சட்டங்களில் 15 சட்டங்களை முழுமையாக ரத்து செய்துவிட்டு 29 சட்டங்களாக திருத்தி அதை 4 சட்ட தொகுப்புகளாக கொண்டு வந்துள்ள மத்திய அரசை கண்டித்து மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள பாண்டி பஜார் முன்பு சிஐடியு தொழிற்சங்கத்தினர் 150க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட வருகின்றனர். இதைத் தொடர்ந்து பாண்டி பஜார் பகுதியில் இருந்து ரயில் நிலையம் வரை சென்று சாலை மறியலில் ஈடுபட உள்ளனர். இதனால் போக்குவரத்து போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ரயில் நிலையம் முற்றுகையிட உள்ளதால் அப்பகுதியில் பெரும் பாதிப்பு போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி பாண்டியன். தேசிய அந்நிய முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த சட்டத்தை திருத்தி நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம்